இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து கட் பண்ணும்போது தப்பு வராது. இதில் மொத்தம் எத்தனைனா 12 அளவுகள் இருக்குது. இந்த 12 அளவுகளுமே ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு உயரம், கழுத்தோட அகலம், ஷோல்டர், ஆம்கோல் உயர்னு 1 by 1 அழகாக நம்ம குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு அளவுகளாக நான் இது டேப்பில் அளந்து நான் குறிச்சிக்க போகிறேன். அதே மெத்தடில் நீங்களுமே என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் குறிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா பேக், அதாவது ப்ளவுஸில் கொக்கியெல்லாம் கழட்டிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷனில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அளவுகள் என்னென்னா உயரம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த உயரத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 இருக்குது. பின் உயரம் 11, 13 சாரி 13. அதுக்கப்புறம் என்னென்னா கழுத்தோட அகலம். இந்த கழுத்தோட அகலம் இதுக்கு 2.5ங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் 3 வைக்கும் போது ஷோல்டர் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கழுத்து ரொம்ப அகலமாக கேட்டிருக்காங்க. அதனால் 3 இன்ச்சே நம்ம வச்சுப்போம். ஆனால் 2.5 வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் அகலமாக கேட்டதுனால 3, கழுத்தோட அகலம் 3. இந்த ஷோல்டர் பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நம்ம கை ஸ்லீவும் இந்த மேல் பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஷோல்டர். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. 2.5 மார்க் பண்ணுங்கள். அதோட ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 3ஆக வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது லைனிங் துணி தச்சு நீங்கள் திருப்புறீங்க அப்படின்னா 3 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். இதுவே சாதாரண துணி டிப்டாப்போ இல்லை ஃபுல் வாயில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தைக்கும் போது 3.25 வச்சிங்கன்னா ஷோல்டர் ரொம்ப சின்னதாகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 13 எடுத்தோம்ல, இதை வச்சு தான் நம்ம எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த 13 பின் கழுத்து உயரத்துக்கு நான் வைக்கிறேன். இந்த இருக்கா கரெக்டாக இந்த 13 வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கீழேருந்து வைக்கணும். வைக்கும் போது இதில் எவ்வளோ வருதோ அதுதான் பின் கழுத்து உயரம். கரெக்டாக இதில் 8.25 இருக்குது. 8.25 மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இடுப்போட சுற்றளவு இந்த இருக்கா, இதில் இருந்து இந்த இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. 18. இதில் மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் நம்ம ப்ளவுஸில் போட்டு எடுக்கிறதுனால இப்போ ஒரு அளவு எடுத்து 2ஆக பிரிச்சுக்கணும். இதுவே நம்ம அளவெடுத்து தைக்கும் போது 1/4 மார்பு சுற்றளவுடைய சுற்றளவு 1/4 ஃபார்முலா நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கணும். இந்த ப்ளவுஸில் போடுறதுனால 2ஆக பிரிச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஆம்கோலுடைய உயரம். இப்போ நம்ம லென்த் எடுத்தோம் இல்லையா 13, அந்த 13 கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் கிட்ட ஸ்லீவும் இடுப்பும் ஜாயிண்ட் ஆகிற பகுதிக்கிட்ட வரக்கூடிய அளவு தான் இவங்களுக்கு ஆம்கோலுடைய கரெக்டான உயரம். இதில் 5.5 வருது. 5.5 தான் இதில் கரெக்டான உயரம். 5.5 மார்க். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு. சில பேர் மார்பு சுற்றளவு நம்ம இப்படி தான் எடுப்போம். பட் இப்படி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ப்ளவுஸ் ரொம்ப லூஸ் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி அளவெடுத்து தைக்கும் போது ஈஸியாக இருக்குது, டைட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி அளவெடுத்துட்டு இதை இப்படியே கொண்டு வரணும். இது ஃபுல்லாகவே இந்த பட்டன் பீஸ் தைச்சிருக்காங்களே இந்த வளைய பகுதியை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே எடுக்கணும். இதில் கரெக்டாக 41 இன்ச். இவங்களுடைய மார்பு சுற்றளவு 41 இன்ச். 41 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன் கழுத்து உயரம், முன் உயரம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம கொக்கி தைச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம கரெக்டான அளவை எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் கழுத்து உயரங்கிறது இந்த கழுத்து உயரம். அதை என்ன செய்யணும்னா இங்கேருந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது 6 வருது. நம்ம 6 அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸில் குறிக்கும் போது தையலுக்கெல்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 6 அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் முன் உயரம். முன் உயரம் எப்படின்னா இந்த ப்ளவுஸில் இப்படி திருப்பிக்கோங்க. கொக்கி பக்கம் 2 ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கே டாட் பிடிச்சிருக்காங்களே, இதை கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சில பேருக்கு கீழ் வச்சு தச்சிருப்பாங்க தையலுக்கு உள்ளது. இதில் மேலே இருக்கிறதுனால நம்ம மேலேருந்தே அளவெடுக்கலாம். இப்படி அளவெடுக்கும் போது தையலுக்கு 1 இன்ச் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் இவங்களுக்கு 14 இருக்குது உயரம்.
முன் உயரம் வந்து இவங்களுக்கு 14. இதில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோலோடைய உயரம் வந்து இதில் 5.5 வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கான அளவு வந்து 6ங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். அதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 5.5 வைக்கும் போது கை வந்து கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும். 6 வைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்தை இந்த மாதிரி அளவெடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து இதில் வந்து 6.75 இருக்குது. இதோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 5.75. சாதாரண ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து 1.5 இன்ச் மடக்கி அடிக்க விடணும். இது லைனிங்கிறதுனால 1/2 இன்ச் விட்டால் போதும். இதுதான் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான அளவுகள். இந்த அளவு ஃபுல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், ப்ளவுஸில் எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்த அளவுகள் ஃபுல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் எடுக்கணும். மார்பு சுற்றளவு ஃபார்முலா மட்டும் 1/4. நம்ம ப்ளவுஸை சுற்றி எடுத்ததுனால ஒரு அளவை 4ஆக பிரித்து போடணும். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு அப்படி தான். நீங்கள் பேக் சைடு மட்டும் நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அளந்துருந்தீங்க அப்படின்னா 1/2. இதுவே இடுப்பை சுற்றி அளந்துருந்தீங்க 1/4. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆம்கோலுடைய சுற்றளவு நான் எடுக்காமல் விட்டுட்டு இதில் 8 வருது. அது எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஆம்கோலுடைய சுற்றளவு எப்படி எடுக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், கைப்பகுதியில் ஆம்கோல்கிட்ட இருக்கிறது தான் இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு. கரெக்டாக 8 வருது. அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்த அளவுகள் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் டக்குன்னு எப்படி போட்டு மார்க் பண்ணுறேன்னு பார்க்குறேன். பின் உயரம் வந்து 13ஓட ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 15. தையலுக்கு கீழேயும் மேலேயும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2 இன்ச் விட்டு நான் அப்படியே என்ன செய்கிறேன், 15 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது கழுத்தோட அகலம் வந்து 3, ஷோல்டர் 3, ஆம்கோல் உயரம் வந்து 6. ஆம்கோல் லென்த் வந்து 6 எடுத்திருக்கேன். இங்கேருந்து 6 இருக்கா, அந்த 6 இங்கே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கானு. கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு 41 இருக்குது. அது 1/4 ஒரு அளவாக 4ஆக பிரிக்கணும். அப்போ 10.25 வருது. அந்த 10.25 இதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து பேக் சைடு எடுத்ததுனால 18 இருக்குது. 18ல் பாதி வந்து 9.25. இப்போ 9.25 எடுத்துட்டு இதில் வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ப்ளவுஸில் வந்து டாட் வரும் இல்லையா, அதனால் கீழ் உள்ள பகுதியில் 2 இன்ச்சும் மேலே 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காண்டி. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நல்லா இதில் வளைவு போடும்போது ரொம்ப சூப்பராக வருது. நீங்கள் இதையே நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பின்கழுத்து உயரம் என்ன வந்திருக்குன்னா 8.25. மேலேருந்தே 8.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கெல்லாம் விடணுங்கிற அவசியம் கிடையாது. மேலேருந்தே மார்க் எடுத்ததுனால இங்கே வந்து 3 இன்ச். இப்போ இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பால்நெக்கு. நம்ம பால்நெக்கில் வந்து இதே அளவை நம்ம போட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப அகலமாயிரும் இந்த இடத்துல. அப்போ என்ன செய்யணும், 1/4 இன்ச் பால்நெக் வைக்கும்போது மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி இருக்கும்போது பால்நெக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் சைடு பார்க்குறதுக்கும் ரொம்ப அகலமாக போகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுகள் ஃபுல்லாத்தையும் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது லைனிங்கிறதுனால நான் வந்து கழுத்து பகுதி அடித்து திருப்பதுனால நான் வந்து கழுத்தை அப்படியே கட் பண்ணாமல் நான் இதை அப்படியே எப்படி நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டு பேக் சைடை கட் பண்ணிட்டோம்ல, இந்த ஸ்லீவுக்கு மறுபடியும் இது அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னாகும், இங்கே ஓப்பன் பகுதி வந்துடும், இங்கே ஃபோல்டு வந்துடும், இங்கே ஒரு ஃபோல்டும் 2 ஓப்பன் இருக்கும். இதுதான் ஸ்லீவுக்கு கரெக்டான அளவு. இப்போ லைனிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னா அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடித்து திருப்புறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் எப்படி பார்த்தீங்கன்னா 6.25, அந்த 6.25 கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆம்கோலுடைய சுற்றளவு 8 வருது. அந்த 8ஐ நான் தையலுக்கு விட்ட பகுதியிலேருந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சுற்றளவுக்கு அடுத்து கையோட சுற்றளவு எப்படின்னா 5.25 இருக்குது. அந்த 5.25 நான் அப்படியே இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழ் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இங்கேருந்து நம்ம வடிவம் கொடுக்கணும் கைக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிடுங்க. 3 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் சுருக்கெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கேல். அதனால் இந்த ஸ்கேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வளைவை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு ஜாயிண்ட். நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங் போட்டாலும் அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப ஈஸியாக நான் கட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப ஈஸியாக. ஓகேவா? எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ பேக் சைடை அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணணும். இது கிராஸ் கட்டிங், அதனால் நான் கிராஸாக போட்டிருக்கேன். இந்த அளவை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஃப்ரண்ட் சைடில் கப் ஷேப் சூப்பராக வந்துடும். இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறதுனால அதில் இருக்கிற மாதிரியே நம்ம வைக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோமா? இப்போ இதை எடுத்துடலாம். முன் கழுத்து உயரம் வந்து உங்களுக்கு எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. இங்கேருந்து 6 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட். மேலேருந்தே வைக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வளைய ஸ்கேல் வச்சு லைட்டாக ஒரு வளையம் போட்டுக்கோங்க. இப்போ முன் உயரம் வந்து உங்களுக்கு 14 இருந்துச்சு. இங்கேருந்து அப்படியே நான் 14 வைக்கிறேன். 14 வச்சு அப்படியே ஒரு ஸ்கேலில் ஒரு மார்க் போட்டு இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிராஸ் பிடிச்சிருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கணும். கரெக்டாக 2.5 வந்து இருக்குங்க. இந்த 2.5 நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. அதிலிருந்து நம்ம இன்னொரு 2.5 வச்சுக்கலாம். இப்படி குறிக்கும் போதே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 1.5 இன்ச், அதே 1.5 இன்ச் இப்படி வச்சுக்கோங்க. இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி எனக்கு இடுப்பு பகுதியெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த பட்டி இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பட்டியும் ஆம்கோலும் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இப்படி விட்டு கரெக்டாக இதில் இருந்து 1/4 இன்ச் மார்க்கிங் பண்ணியிருக்கு. அதுலேயுமே இதிலேருந்து கீழே தையலுக்கு அடி விடணும். அப்படிலாம் விடணுங்க அவசியமே கிடையாது. இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5 அப்படி விட்டாலே போதும். இதுக்கு ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி போடும் போதே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து கை ஆம்கோல் முன்னாடி குறையணும் இல்லையா, அதை வந்து இங்கேருந்தே லைட்டாக மார்க் பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து மார்க் பண்ணி இப்படியே கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். இது அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலே சூப்பராக வரும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இதில் இந்த மாதிரி குறிக்கும் போது தப்பே வராது. அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் கழுத்து பகுதியை விட்டுட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா அடித்து திருப்புறதுனால தையலுக்கு வேணுங்கிறதுனால.
இது அப்படியே குறைஞ்ச பகுதியிலேருந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருந்தோன்னா 2.5, அதில் ஒரு மார்க் இது அறுக்கிறது, இதில் 2.5 அறுக்கிறது. இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இந்த சைடு வந்துடும். 3 டாட் பிடிக்கும்போது நல்லா இருக்கும். கை பக்கம் வந்து தள்ளி போகாமல் இருக்கும். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணணும். பட்டி பீஸ்லாம் அந்த அளவுகள்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணுறதை விட துணி அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து பட்டியோட லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிசுறு தெரியாமல் அடித்து திருப்புறதுனால நமக்கு இந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி லைனிங் இதே மெயின் ஃபேப்ரிக்லும் 2 ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பட்டிக்கு இந்த மாதிரி வச்சு அடித்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி நம்ம இது பண்ணுவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டியை வச்சு நம்ம இப்படி அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் பட்டிக்கு துணிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி அளவு அதாவது கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சு ஸ்டிச் பண்ணி தனியாக வைக்கும் போது இது அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே பட்டி எப்படி அழகாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது தைக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கெலாம் வந்து இந்த அளவு எடுக்கும் போதே இங்கே குறிக்கிறது இங்கே அப்படிலாம் குறிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மெயின் டாட் பிடிச்சிட்டாலே இதோட இந்த மெயின் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இதை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இந்த தூக்கும் போதே ஒரு கோடு வரும். இதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அளவு ப்ளவுஸில் பிடிச்சிருக்காங்களோ அதை நீங்கள் பிடிச்சா போதும். அது 2க்கும் இடையில இங்கே வரையக்கூடிய அளவு, அதை நீங்கள் எவ்வளோ அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணாலே இந்த கப் ஷேப் ஈஸியாக வந்துடும். இங்கே அளவுலாம் இதில் குறித்து குழப்பிக்காதீங்க. இதுவே ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வரும்.